கல்யாண கனவு புத்தம் புதிய மெகா தொடர். மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது கூட தெரியலையா? ட்ரெயின்ல யாருமே டிக்கெட் எடுக்க மாட்டாங்க. இது கூட ரேச்சலுக்கு தெரியல. நல்லடா, நான் தான் சொல்லி கொடுத்தேன். உனக்கே இப்ப நான் என்னடி சொல்லி கொடுத்தேன்? நான் அதுக்கு முன்னாடியே ரேச்சல்ட்ட சொல்லிட்டேன். ட்ரெயின்ல டிக்கெட் கிடையாதுன்னு. அப்படிதானே ரேச்சலி? ஐயோ, அப்ப எனக்கு தான் தெரியாம இருந்ததா? நான் டிக்கெட் எடுப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டேன். சாச்சா, டிக்கெட் எடுக்க மாட்டாங்க. ஏய் இசை, ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்க மாட்டாங்களா? டிக்கெட் எடுப்பாங்கடி. டிக்கெட் எடுப்பாங்களா? இதுல நான் தான் முத சொன்னேன்னு பெருமை வேற. எனக்கு தெரியும். ஐயோ, அப்படி சிரிக்காதீங்க. ஐயோ, அத்தா சிரிக்காதீங்க. இதுல வேற காலேஜுக்கு போறாங்களா? நம்ம ஊரு தசையில தாண்டது கிடையாது. பரவ எப்படி தெரியும்? அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுதானே அம்மையார் மும்பைக்கு வரீங்க. ட்ரெயின்லயே போலாம், ட்ரெயின்லயே வரலாம். அத்தாடி, இது எனக்கு தெரியாம போச்சே. ட்ரெயின்ல டிக்கெட் எடுப்பாங்களா? அட்டியே குள்ள கத்திரிக்கச்சபா. இசை அத்தானுக்கு ஒண்ணுமே தெரியல. அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. ட்ரெயினுக்கு முன்னக்கூட்டியே டிக்கெட் எடுக்கணும். முன்பதிவு பண்ணி வச்சாதான் டிக்கெட் சீட்டே கிடைக்கும். அதனால எல்லாரும் ட்ரெயின் வந்து ஒண்ணு ஏறி போறாங்க. டிக்கெட் எடுக்காமலாம் இல்ல. அப்படியா? அடியே வாயாடி, ஊர்ல மட்டும் வாயெல்லாம் அடிக்க. எனக்கு தெரியும். ஆனா நீங்க வந்து குள்ளச்சிச்சபா அவ பார்த்த பார்வை. நீயும் சேர்ந்தானே சொல்லிக்கிட்டு இருந்த. போங்கடா. சரி, சிரிக்காதீங்க. இன்னொரு வாட்டி சிரிச்சிங்க, நான் பேச மாட்டேன். சரி சரி, சிரிக்க மாட்டேன். இசை அத்தானும் எவ்வளவு அழகா கொஞ்சம் விளையாடுறாங்க. நான் கெட்டிக்க போறத பாரு, வரப்படிக்குது. ரேச்சல் கேட்டுச்சபா, மத்ததுக்கெல்லாம் 1000 ஐடியா கொடுப்பேன். இன்னைக்கு ஒரு ஐடியா கூட கொடுக்க மாட்டேங்கிற. நீயும் கத்த கட்ட விளையாடு. ஆனா எனக்கு இத பார்த்தாலே பயமா இருக்குது. கல்யாணம்லாம் பண்ண போற அத்தா? சரி சிரிக்க மாட்டேன். நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க அத்தா. வேஸ்ட், எடுத்து கூட பார்க்க மாட்டேங்குது. ஏய் இசை, ஜபா, ரேச்சல், உங்களை நாட கூட்டாங்க. சீக்கிரம் வருவீங்களா? என்னமோ ஏழு மேல தூரத்து நிக்க மாதிரியே கத்துவா. ஏய் சீக்கிரம் வாங்க. வர இசை. நாட கூட்டாங்களா? சீக்கிரம் வா. வர. ஏய் ரேச்சல் இப்ப இல்ல, நீ சொல்லு. நான் மேட பக்கத்துல சீட்டை வாங்கிட்டேனே. நீ மேட பக்கத்துல தான் இருக்கணும் பாத்துக்க. மேடமோ என் பக்கத்துல இருன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, மேட பக்கத்துல நான் தான் தூக்கி சமைக்க தெரியுமா? கட்டாயமா நீ தான் தூக்கி சமைக்கணும். செமஸ்டர்ல எனக்கு நிறைய மார்க் போடுவாங்களே. ஆமா. சரி, நான் மத்த ஸ்டூடண்ட்க்கு சொல்லணும். சொல்லிட்டு வந்துறேனா? ஏ ரேச்சல். சப்பா, என்னடி? ரேச்சல், உன்ன கவின் தேடுனா. சோலி முடிஞ்சது. சரி, நான் கவின் கிட்ட நீ நிக்கற சொல்லிருங்க. போயிரு. என்னடி ஜமா? ஆத்தி, நீ இங்க நிக்க. ஆமா. வேண்டாம். அரவிந்த் உன்னை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கா தெரியுமா? அதான் போயிருன்னு சொன்னனே. சரி, நான் அரவிந்த் தேடி இங்க நிக்கற சொல்லிருந்தேன். ஏ ரேச்சல், கவின் எந்த பெட்டில பண்ணி கேட்டா? அந்த வேலை முடிஞ்சதுல கிளம்பு. சரி, நானே சொல்லிருந்தேன். கூட இருக்க நான் மட்டும் தான் உளறதே நினைச்சேன். கூட படிக்கிறது எல்லாமே உளறுன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த 2 பையனையும் இப்ப காப்பாத்தியே ஆகணுமே. சரி, நாம போவோம். சீட் நம்பர் படி தான் இருக்கணும். டிக்கெட்டை மாத்தி யாராவது மாத்தி உட்கார்ந்திருந்தீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். காலேஜுக்கு வந்தனே சீட்டை கிழிச்சு கையில கொடுத்துருவேன். பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பையன் பக்கத்துல உட்கார்ந்த பார்த்தா ஜோடி உட்கார்ந்து போறாங்கற பிளான இப்பவே கேன்சல் பண்ணிருங்க. அதான் உங்களுக்குலாம் நல்லது. ஃப்ரெண்டுக்கு உதவுதனே, நீ சீட்டை கிழிச்சிட்டு போயிராத. ஆத்தி, மேடம், நான் உங்க பக்கத்துல தான் உட்காருவேன். நீதான் நல்ல ஸ்டூடண்ட். இசை, உன் சீட் நம்பர் 31 போய் உட்காரு. மேடம், என் சீட் நம்பர் 40 போய் உட்காரு போ. 40? ஆமாமா, உன் சீட் நம்பர் 40.
போ போ உள்ள போ. போறேன், போய் தொலைறேன். ரேச்சல், உனக்கு 33 சீட்டு. போ. உனக்கு 31, அவளுக்கு 33. போ போ போ. இசை பார்த்து போனே. சரி. 2 நாள் தானே. சரிதா. ஓ உள்ள போய் உட்காரு போ. போயிட்டாரேதா. ஃபர்ஸ்ட் டைம் பிரிஞ்சிருக்கோம்ல. ஆமா, மனசு கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உள்ள போ. சரிங்கத்தா. உட்காரு உட்காரு. ஏ மல, அத கவிதா அரவிந்தல உட்கார்ந்துட்டாங்களான்னு பாரு. அவளுக்கு 60 சீட்டு. போய் பார்த்துட்டு வா. ஓகே மேடம். ரேச்சல், உள்ள போ. ஓகே மேடம். மத்த நாள் நீ எல்லாம் கிளாஸ்ல கத்துற கத்துவல. நீங்க என்ன மௌனம் வருதுமா? இல்ல மேடம். உன் கூட்டம் எல்லாம் உள்ள போயாச்சு. நீனு போ. 3 பேரையும் ஒண்ணா பார்த்தேன். அத்தி 33 சீட்டு. போ போ. உட்காரு. சரிங்கத்தா. ரேச்சல், உனக்கு எனக்கு ஏத்த சீட்டு தான். வா. அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சரி ட்ரெயின் வந்துட்டு நான் கிளம்புறேன். இது வண்டி போகலையே. அதான் ட்ரெயின் வந்துட்டுல. ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் போங்க. அம்மா கேட்பாங்கல்ல. சரி உள்ள போ. சரி. சரி பார்த்து போகணுன்னு படியெல்லாம் நிக்க கூடாது. சரிங்கத்தா. சரி, அம்மா கிட்ட சொல்லிருங்க நான் வண்டியில ஏறிட்டேன்னு. நீங்க வேணா போங்க. சரி. ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. ஏதாவது சொன்னீங்களா? இல்லையே. கேட்டேன். அது வந்து என்ன? இல்ல, ட்ரெயின் போறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. அது வரைக்கும் நிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல, அது வந்து அங்க இல்ல, உள்ள வாங்கல. இல்ல, அம்மா அப்படிதான் சொல்லி விட்டாங்க. அதான். நான் எதுக்கு உள்ள? ப்ளீஸ் வாங்கல. அதான் கொஞ்ச நேரம் வாங்கத்தான் பேசிட்டு இருக்கலாம். சரி. அண்ணா அத்தானா. இரு வரேன். சரிங்கத்தா. அத்தா உள்ளே வந்துட்டீங்களா? உங்களை விட்டு போறதுக்கு மனசே இல்ல. போற வரைக்கும் உங்க கூட இருந்துட்டு போறது. அதுவும் சரிதான். எனக்கும் மனசே இல்லத்தா. தெரியும், அதான் உன் கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலான்னு. எப்படியும் 8:05 தானே ட்ரெயின் எடுப்பாங்க. அது வரைக்கும் இது பேசிட்டு போறேன். உள்ள வாங்கல. அது அம்மா கேட்பாங்க, வாங்க. பாரு, கல்யாணம் முடிஞ்சு போகும்போது இதே மாதிரி ட்ரெயின்ல தான் போகணும். கல்யாணம் முடிஞ்சு இங்க மும்பைக்கு போகும்போது 3 நாள் ட்ரெயின்ல பேசிக்கிட்டே போலாம். அந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்கும்ல? இவ்வளவு நாள் நல்லா இருக்காது, நீ வருவல்ல, இனி எனக்கு நல்லா தான் இருக்கும். உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. சாரி, நீங்க உட்கார போறீங்களா? இல்ல பரவாயில்ல. இல்ல நீங்க இருங்க, நான் சரி போயிடுறேன். இதே மாதிரி தான் மும்பைக்கு போகும்போது உட்காந்து பேசிட்டே போலாம்ல? ஜாலியா இருக்கும்ல. ஒரு கையை பிடிச்சுக்கிட்டு 3 நாள் விடாம பேசிட்டு இருக்க போறேன். எனக்கு தான் பேசுறது பிடிக்கும்னு பார்த்தா உங்களுக்கும் பிடிச்சிருக்குல்ல? உன் கூட சேர்ந்துட்டேல்ல. இப்ப அந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். நிஜமாவா? நிஜமாதான். ஏதாவது பேசுறாங்களான்னு பாரு. ஏதோ சொன்னியா? இல்லையா? இல்ல, ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. மனசுல நினைக்கிறதெல்லாம் தெரியுது, ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னு மட்டும் தெரியல போலுக்கு. அம்மா கிட்ட பத்திரமா வண்டியில ஏறிட்டு பத்திரமா போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லிருங்க. சரி. படியில நின்று போய்கிட்டு இருக்க கூடாது, புரியுதா? சரிங்கத்தா, படியில நிக்க மாட்டேன். 2 நாள் உன் சேட்டை இல்லாம நான் எப்படி இருக்க போறேன்னு எனக்கு தெரியல. காலையில மதியம் நைட்டுன்னு எங்க வீட்லயே கிடப்ப. இப்போ நீ இல்லாம நல்லாவே இருக்காது, வீடே வெறிச்சோடி இருக்கும். நானும் தான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அதான் சொல்றேன், போக வேண்டாம், வீட்டுக்கு வாங்க. அத்தா, என்னன்னே தெரியல, உன்னை விட்டு போறதுக்கு மனசே இல்ல. அப்போ நீங்களே இப்படியே வந்துருங்க. கல்யாண வேலை அந்தால இருக்கு, அவரத்தையும் பாக்கணும்ல. நிறைய நட்டு கொடுக்க போட்டிருக்குல்ல, அதனாலதான். நம்ம கல்யாணத்தை பத்தி என்ன? இல்ல, கல்யாணம். கல்யாணம் இன்னும் 1 மாசம் கழிச்சு நமக்கு கல்யாணம். ஆமா. நீங்க சந்தோஷமா தானே இருக்கீங்க? இருக்க. இல்ல, நீங்க எப்பவும் சிரிக்க கூட மாட்டேங்கிறீங்க. அதான். சிரிக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் தானே? எல்லாத்துக்கும் மட்டும் தானே? வேற என்ன சொல்லணும்? ஏதாவது பேசுங்களேன். ஏதாவது பேசணும்னா என்ன? ஏதாவது பேசணும்? நீ ஏதாவது கேளு, நான் என்ன ஆன்சர் பண்றேன். அப்பா, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அம்மா அப்பாவுக்கும் பிடிச்சிருக்கு. அப்படின்னா உங்களுக்கு என்ன பிடிக்கும்?
அம்மா அப்பாவுக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் எனக்கும் பிடிக்கும். அவங்க வாழ்றதே எனக்காக தானே. அப்பா நான் கூட பயந்துட்டேன். வேற என்ன மிஸ் பண்ணுவீங்களா? என்ன புரியல. இல்ல 2 நாள் என்ன பார்க்க முடியாது, அதான் மிஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு நிச்சயமா கஷ்டமா தான் இருக்கு. அதான். நான் இன்னும் நெருங்கி பழகல, அதனால எனக்கு இதை பத்தி தெரியல. ஆமாமா. சரி, அப்போ ஸ்டேஷனுக்கு நீங்க விருப்பப்பட்டு வரலையா? அதாவது சொன்னேன், நான் இன்னும் நெருங்கி பழகல, எனக்கு எந்த ஃபீலும் வரல. அம்மா அப்பா சொன்னாங்க, உங்க வீட்லயும் ஃபோன் அடிச்சு சொன்னாங்க, அதான் வந்தேன். அப்போ நீங்களா வரலையா? இல்ல. சரி, விருப்பம் இல்லாம வந்தீங்க. ஆனா இப்போ இப்ப என்ன? அதான் சொல்றேன், நான் இன்னும் பழகல. பழகினதுக்கு அப்புறம் நீ கேட்கறதுக்கெல்லாம் சரியா பதில் சொல்றேன். இது வரைக்கும் நான் யார்ட்டையும் பழகல, அதான். அப்பா அதானா? சரி, நீ எப்படி கல்யாணத்துக்கு சம்மதிச்ச? நான் ஒண்ணுமே பேசவே இல்லையே. அம்மா அப்பா தான் சொன்னாங்க, அவதான் உன்னை கட்டிக்க போறவருன்னு. அதான். ஓ அப்படியா? அப்போ நீயும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணல, அப்படிதானே? அப்படிலாம் சொல்ல முடியாது. உங்களை பத்தி அம்மா அப்பா சொன்னாங்க, உங்களை பார்த்தேன், எனக்கு பிடிச்சது. ஒருவேளை உங்க அம்மா அப்பாவுக்கு என்ன பிடிக்கலன்னா? அது அது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஒருவேளை உங்க அம்மா அப்பாவுக்கு என்ன பிடிக்கலன்னா? தெரியல. ஓ சரி, உங்க அம்மா அப்பாவுக்கு பிடிச்சிருக்கு, அதனால உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அப்படிதானே? ஆமா. நல்லது. எனக்கும் அப்படிதான். ஒருவேளை உங்க அம்மா அப்பாவுக்கு பிடிக்கலன்னா உங்களுக்கும் பிடிச்சிருக்காது, அப்படித்தானே? பார்த்திருக்க மாட்டீங்க. பிடிச்சிருந்தாலும் பேசிருக்க மாட்டேன். சரி, நான் கிளம்புறேன். ஏதாவது கோவமா? இதுல கோபப்படுறதுக்கு எதுவுமே இல்லையே. இல்ல, நான் இப்படி சொன்னதுக்காக. நானும் அம்மா அப்பா சொன்னாங்க தான் கல்யாணம் பண்றேன், நீயும் அம்மா அப்பா சொன்னாங்க தான் கல்யாணம் பண்ற. இதுல கோபப்படுறதுக்கு என்ன இருக்குது? இதுல என்ன இருக்குன்னு கோபப்படுறதுக்கு இருக்கு? அம்மா அப்பாக்காக கல்யாணம் பண்ணிக்க போறோம், இதுல கோபப்படுறதுக்கு என்ன இருக்கு? இனி நான் கோபப்பட போறது இல்ல, நான் கிளம்புறேன். எங்க அம்மா அப்பாக்கு உங்களை பிடிக்கும், அதனால எனக்கு உங்களை பிடிச்சது. அம்மா அப்பாக்கு பிடிக்கலன்னா எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? அம்மா அப்பாக்கு பிடிச்சனாலதான் உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு எனக்கும் பிடிச்சது. அம்மா வாங்க. இப்பதான் அம்மா போன் அடிச்சா பாத்துக்கங்க, இன்னைக்கு சாயங்காலம் கிளம்புவாங்களா? சரி. அவங்க நிக்கும் போதே நீங்க வீட்ல இருக்கணுமா, மெனக்கட்டு போனை போட்டு சொன்னா. சரி. அம்மா அப்பா சம்மந்தி. அம்மா அப்பா வருவாங்க, பேசிட்டு இருங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, வரேன். ஐயா மாப்பிள்ள, உங்களால பார்த்து பேச வந்தோம், நீங்களே இருங்க. உங்களை வச்சுக்கிட்டு பேச வேண்டிய விஷயம் தான். இப்பதான் சம்மந்திக்கு போன் அடிச்சு கேட்டோம், மாப்பிள்ள வீட்ல இருக்கவளானே. சம்மந்தி தான் இப்பதான் சொன்னவ, மாப்பிள்ள வீட்ல இருக்கவ சீக்கிரம் வந்து பேசுங்கன்னு. அதான் உடனே கிளம்பி வந்தோம் பாத்துக்கங்க. அட சம்மந்தி, வாங்க வாங்க. நான் உடனே கிளம்பி வந்துட்டேன் பாத்தீங்களா? இப்ப வீட்டை விட்டு போனாமன்னா ராத்து தான் வருவா பாத்துக்கங்க, அதான் உங்களை உடனே கிளம்பி வர சொன்னேன். என்னப்பா? இருடா, சம்மந்தியே சொல்லுவாங்க. சம்மந்தி அம்மா வாங்க வாங்க. நான் சொன்னேன் மத்தில இவன் வீட்ல இருப்பானே, இப்ப போனா நைட் தான் வருவான் பாத்துக்கங்க. அதுவும் எந்த நேரம் வரானே நமக்கே தெரியாது, அதான் உங்களை உடனே கிளம்பி வர சொன்னேன் பாத்துக்கங்க. ஏன்னா இது இவனை வச்சுக்கிட்டு பேச வேண்டிய விஷயம் பாத்தீங்களா, அதுக்குதான் ஒரு நாளை முதல் என்கிட்ட நீங்க சொன்னீங்களான்னு கேப்பா. அதான் அவன் இருக்கும் போதே பேசிட்டா நமக்கு நல்லது தானே. கரெக்டா சொன்னீங்க சம்மந்தி. மாப்பிள்ள சொல்லுங்க. நாளா கழிச்சு நிச்சயதார்த்தத்தை வைக்கலான்னு பெரியவங்களா நாங்க முடிவு பண்ணிருக்கோம் பாத்துக்கங்க. இதுல உங்க விருப்பத்தை சொன்னீங்கன்னா அதான் பெரியவங்களா சேர்ந்து முடிவு பண்ணிட்டீங்களே, இதுல என் விருப்பம் என்ன இருக்கு? நான் சொல்லல, நம்ம சொல்லுக்கு மறு சொல்லி சொல்ல மாட்டானே. ரொம்ப நல்லது மாப்பிள்ள, நாளா கழிச்சு நம்ம நிச்சயத்தை முடிச்சிட்டோம்னா 2 வாரம் கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கலாம். கோயிலு 7 அறிக்கை வாசிக்கணும், அதை சொன்னோம்னா டக்கு டக்குன்னு வாசித்துருவாங்க. அதான் டக்குன்னு கல்யாணத்தை முடிச்சிட்டோம்னா நமக்கு கடமை முடிஞ்சிடும்ல. ஆமாமா, உங்களுக்கு கடமை முடிஞ்சிடும். அதான் மாப்பிள்ள கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டுக்கிட்டு. ஏன் ஆலோசனை என்ன இருக்கு? முடிவு பண்ணிட்டு தானே வந்திருக்கீங்க, நடத்துங்க. சரி, நான் கிளம்புறேன். என்ன மாப்பிள்ள, அவன் யாருக்கிட்டயுமே அதிகம் பேச மாட்டான் பாத்துக்கங்க. நீங்க மாமனாருக்கு பாசத்துலதான் இவ்வளவாது பேசிட்டு போறான். அப்போ நாங்க கொடுத்து வச்ச வேலைன்னு சொல்லுங்க. ஆம்பளை பையன் இல்லாத வீட்டுக்கு மருமகன் தானே எல்லாமே. அது ஒன்றாதான் சம்மந்தி. அப்போ நிச்சயத்துக்கான வேலையில ஆரம்பிச்சிருவோமா? தடப்புடல ஆரம்பிக்கணும். உங்களுக்கும் ஒத்த பொண்ணு, எங்களுக்கும் ஒத்த பையன், சும்மா ஜாம் ஜாம் வைக்க வேண்டாமா? அதெல்லாம் தடப்புடல நான் வச்சிருவேன் பாத்துக்கங்க. நிச்சயத்தை கல்யாணம் மாதிரி நம்ம நடத்துறோம். எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, கோடிக்கணக்கான சொத்துக்கு ஒரே வாரிசு. நாங்க என்ன சிம்பிளாவா வச்சிருவோம்? ஐயோ பணத்துக்காக சொல்லல,
நானும் அப்படிதான் ஆசைப்பட்டேன் பாத்துக்காங்க. நமக்கு என்ன அடுத்த பிள்ளைங்களா இருக்குது, இன்னொரு கல்யாணத்தை பாக்கிறதுக்கு. இவங்க கல்யாணத்தையே 7 நாள் 8 நாள் நடத்துறோம். அப்ப என்ன கல்யாணத்தை தடப்பெல்லாம் நடத்திடுவோம். அப்ப ரொம்ப நல்லது. நாங்க கிளம்பி நிச்சயத்தான வேலையெல்லாம் பாக்குறோம். நாங்களும் நிச்சயத்தான வேலையெல்லாம் பாக்குறோம். உன் தங்கச்சிமார் மட்டும் வீட்டே இல்லைன்னு வச்சுக்கோங்க, வீடு அமைதியா இருக்கு. நாம லவ் பண்ணதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல. அதுக்கு தானே அம்மா அனுப்பியே வச்சாங்க. ஒரு எல்லா பிள்ளைகளும் பிக்னிக் பண்ணினா வீட்டுல இருப்பா, தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பா. அதுக்குதான் அம்மா 100 ரூபாயும் கொடுத்து பண்டமும் செஞ்சு கொடுத்து அனுப்பி விட்டுட்டாங்க. அவன் என்னமோ அம்மா சந்தோஷமா அனுப்பி விட்டுருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அம்மா லாஸ்ட் இன்னிஸ் எங்க? அவன் ஏதோ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்கா. நல்லாதான் இருக்கு, வீட்டுல யாருமே இல்லைன்னா. அப்பா இப்ப வந்துருவாங்க. பரவாயில்ல, மாமா தானே. நீங்க போனதுக்கு அப்புறம் என்ன அப்பா திட்டுவாங்க. ஏன்? கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் என்ன பழக்கம் அப்படின்னு சொல்லி திட்டிட்டே இருப்பாங்க. அப்படியா? நீ சொல்ல வேண்டியதானே, இன்னும் 2 வாரம் தானே கல்யாணத்துக்கு இருக்குன்னு. இன்னும் 2 வாரம் தானே இருக்கு. அதுக்கப்புறம் இந்த அழகி எனக்கு மட்டும் சொந்தம். சாரி சாரி. அப்புறம் என்ன பெரியத்தா, என்ன கல்யாணத்துக்கு அப்புறமும் நீங்க இதே மாதிரி தானே இருப்பீங்க? நான் எப்பவும் உங்ககிட்ட இதே மாதிரி தான் இருப்பேன். இங்க பாரு, கல்யாணம் முடிஞ்ச உடனே ஒரு பொண்ணாவது ஒரு பையனாவது கையில வந்துடணும். போங்கத்தா. ஹோய் போங்கத்தா. வெக்கத்தை பாரு, வெக்கப்படுறது நல்லதா இருக்கு. ஆனா நம்ம 2 இருக்குமா மட்டும் வேண்டாம். போங்கத்தா. யாருமே இல்லாத நேரம் என் மடியில உட்கார்ந்துருக்க. யாராவது ஒருத்தர் இருந்தா போதும், திரும்பி கூட பாக்குறது இல்ல. வெக்கமா இருக்கும்ல? இப்ப மட்டும் வெக்கமா இல்ல? இல்ல, இப்ப நீங்க மட்டும் தானே இருக்கீங்க, அதான் இப்படி ஏறி உட்கார்ந்துருக்கேன். இப்ப முடி இருக்க வேண்டியதானே? அம்மா வாரில கொண்டு அடிச்சிருவாங்க. சரி, தம்பி வந்துருவான், பத்திரிக்கை கொடுக்க போறோம். கொடுக்கறத கொடுத்துட்டேன்னா கிளம்பிடுவேன். அதெல்லாம் முடியாது, ஏகப்பட்டது கொடுத்தாச்சு, போதும் போங்க. ஓய், இன்னும் கல்யாணத்துக்கு 2 வாரம் தானே இருக்கு, ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது. நான் வாங்க போக மாட்டேன், நான் போய் பத்திரிக்கை கொடுக்க போக மாட்டேன். போங்கத்தா. அதான் இங்க யாருமே இல்லையே. அம்மா திடீர்னு வந்துருவாங்க, நீங்க கிளம்புங்க. வந்தானே, ஏன் என் பொண்ணு கொஞ்சிட்டு இருக்க? இன்னும் கல்யாணத்துக்கு 2 வாரம் இருக்கு. 2 வாரம் தான். வெறும் 13 நாள் தான் இருக்கு. உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல மறந்துட்டேனே. என்ன? இசை ஃப்ரெண்ட் கல்யாணமும் நம்ம கல்யாணமும் ஒரே நாள், தெரியுமா? அப்போ இசை அங்க போயிருவா. அப்போ கல்யாணத்தன்னைக்கு நான் ஃப்ரீன்னு சொல்லு. அவளுக்கு நான் முக்கியமா ஃப்ரெண்ட் முக்கியம்னு கேட்டா ஃப்ரெண்ட் தான் முக்கியம்னு சொல்லுவா. அவளை அவ ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்கு போக சொல்லி. இங்க வேண்டாம், இங்க இருந்து உசுரை எடுத்துருவா. இருங்க, அவன் வரட்டு உங்களை பத்தி சொல்லி கொடுக்க. ஐயோ வேண்டாமா. ஆனா பிரச்சனை நிச்சயதார்த்தமா இப்பதான் அந்த பொண்ணு வீட்டுல இருந்து சொல்லிட்டு போறாங்க. கிங்ஸின் விருப்பம் இல்லைன்னா சொல்லிட வேண்டியதானே. விருப்பம் இல்லைன்னா எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க சொல்ற? அம்மா அப்பா வேதனையில செத்து போயிருவாங்க. கல்யாணம் முடிஞ்சா நீ செத்து போயிருவ. என்னால முடியல. அந்த பொண்ணை நேசிக்கலான்னா பாக்கல, ஆனா என்னால முடியலடா. கிங்ஸின் சத்தியமா சொல்றேன், நீ அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட மாட்ட. சொன்னா கேளு. உன்னால அந்த பொண்ணை ஏறத்து கூட பார்க்க முடியல. நீ எப்படி காலம் முழுக்க வாழ போற? இல்ல, கல்யாணம் முடிஞ்சா சரியாயிரும். கல்யாணம் முடிஞ்சா சரியாயிருமா? கல்யாணம் முடிஞ்சா சரியாயிரும் நினைக்கிறேன். மனைவி ஆயிருவாள், நேசிச்சுதானே ஆகணும். அப்புறம் பிடிச்சிடும். வேண்டாம் கிங்ஸின், சொன்னா கேளு. அம்மா அப்பா கிட்ட சொல்லு, எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம், நான் பிற கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லு. எனக்கு நாள் கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். கிங்ஸின், உன் மனசுல இன்னும் அந்த பொண்ணு இருக்குதா என்ன? பேசாத, அப்படிலாம் இல்ல. அந்த பொண்ணு இப்ப வேற யாரையும் கல்யாணம் பண்ண போகுது, நீ வேற பேசிட்டு இருக்காத. இல்ல, அந்த பொண்ணு உன் மனசுல இருக்குதா என்ன? சே, அப்படிலாம் இல்லையா? ஏன் அப்படி கேக்குற? என்னைக்கு அந்த பொண்ணை பாத்தியோ அன்னையில இருந்து நீ மாறிட்ட. இது கிங்ஸின் தானே எனக்கே சந்தேகமா இருக்கு. அப்படிலாம் இல்லையா? எப்போ நீ அந்த பொண்ணை பாத்தியோ அன்னையில இருந்து நீயா இல்ல. உனக்குள்ள அந்த பொண்ணு இருக்கான்னு நினைக்கிறேன், அது உனக்கே தெரியல. மக்கள் மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்படிலாம் என் மனசுல யாருமே இல்ல. இல்ல கிங்ஸின், உன்னை அறியாமலே அந்த பொண்ணு உனக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கா. நீ அந்த பொண்ணை விரும்புற, அதனாலதான் உன்னால இந்த பொண்ணை ஏறத்து கூட பார்க்க முடியல. அப்படிலாம் இல்லடா, காதல் வரலனா இல்ல. இல்ல கிங்ஸின், உனக்குள்ள அந்த பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்கா, அதனாலதான் உன்னால வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்க முடியல. இந்த ரேச்ச பொண்ணை நீ கல்யாணம் பண்ணாலும் நீ இப்ப இல்ல எப்பவுமே அந்த பொண்ணு கூட வாழ்ந்துக்கிட மாட்ட. நான் சொல்றத கேளு, எப்படியா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிரு. அந்த பொண்ணுக்கு 8 மாசம் கல்யாணம், நீ வேற. அது எனக்கும் தெரியும். அந்த பொண்ணு அந்த பையனே கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துட்டு போட்டோம். ஏன்னா அந்த பொண்ணு மனசு நீ இல்ல. அந்த பொண்ணு விரும்புறது என்னமோ அவ அத்தை பையனை தான். என்ன நான் சொல்றது உனக்காக. நீ நிச்சயமா இந்த கல்யாணம் பண்ணா சந்தோஷமா வாழ்ந்துக்கிட மாட்ட. எப்போ ஒன்னு அறியாம அந்த பொண்ணு கிளாஸுக்கே போய் எல்லாரும் முன்னாடி அந்த பொண்ணை நீ முத்தம் கொடுத்தியோ
அப்பவே அவ உன் ஆள் மனசுல வாழ்ந்திருக்கா. ஒரு ஆனால விருப்பம் இல்லாத பொண்ணு தொட கூட முடியாது. நீ என்ன வேலை பார்த்த தெரியும்ல? அது கோவத்துல இல்ல, அந்த பொண்ணு மீது கொண்ட காதல்னால. உனக்கு காதல சொல்ல தெரியல, அதான் இப்படி வெளிப்படுத்திட்டு வந்த. இல்ல, சொன்னா கேளு, இன்னும் நிச்சயதத்துவமே நடக்கல. அதுக்கு முன்னாடியே நிப்பாட்டிட்டுனா உனக்கும் நல்லது, அந்த பொண்ணுக்கும் நல்லது. கொஞ்ச நாள் போட்டோம், உன் மனசு எல்லாத்தையும் மறக்கட்டும். அதுக்கப்புறம் உங்க அம்மா அப்பா பாக்குற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. இப்ப அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணாத. நீயும் வாழாம உன்னை நம்பி வந்த பொண்ணையும் வாழ விடாம பண்ணிடாத. உன் மனசுல இருந்து அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா மறையட்டும். அந்த பொண்ணு அவ புருஷங்களை சேர்ந்து வர்றது 2 திருப்பு கண்ணால பார்த்தனா ஆட்டோமேட்டிக்கா அந்த பொண்ணை நீ மறந்துடுவ. அதுக்கப்புறம் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்க கிங்ஸ்லின். நான் ஏதோ அனுபவத்துல சொல்லிட்டு இருக்கேன், பாத்துக்க. அப்போ இப்ப கல்யாணம் வேண்டாங்கிறியா? வேண்டவே வேண்டாம், சொன்னா கேளு. உனக்கு ரேச்சல பிடிச்சிருக்கா? இல்ல. பின்ன பிடிக்காம எப்படிதான் கல்யாணம் பண்ண முடியும்? அம்மா அப்பாக்காக வேண்டாம், மத்தவங்களுக்காக கல்யாணம் முடிக்க வேண்டாம். இன்னும் நிச்சயதார்த்தமே நடக்கல, அதுக்கு முன்னாடி போய் இப்போ கல்யாணம் வேண்டாம், ஒரு வருஷம் போட்டோம். அது வரைக்கும் அந்த பொண்ணு காத்து இருந்தா அதுக்கப்புறம் கல்யாணம் பண்றேன்னு சொல்லு. ஒருவேளை அவங்க காத்து இருந்தா நல்லதுதான், அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க. ஆனா பெரும்பாலும் வாய்ப்பு இல்ல. நான் நிச்சயமா சொல்றேன், உனக்குன்னு ஒருத்தி வருவா, அவளை உனக்கு பிடிக்கும், அவளை கல்யாணம் பண்ணிக்க. இப்போ உனக்கு கல்யாணம் வேண்டாம். இப்ப நீ கல்யாணம் பண்ணா அது தப்பாதான் போகும். நிச்சயதார்த்தம்னு சொன்னதுக்கு நீயாவே இல்ல. அதே நம்ம உண்மைதான். அவங்க நிச்சயதார்த்தம்னு சொன்ன உடனே என் இதயம் வேகமா அடிக்க ஆரம்பிச்சுட்டு, இப்ப உடனே போய் நிச்சயதார்த்தம் வேண்டாம், ஒரு வருஷம் கழிச்சு பாத்துக்கலான்னு சொல்லிட்டு இருந்திருப்போ. ஒருவேளை அவங்க சம்மதிக்கலனா ஊர் முழுக்க சொல்லியாச்சு, எனக்கும் அந்த பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம்னு. பெரிய பெரிய MP MLA எல்லாம் வராங்களாம். இப்போ போய் நான் நிச்சயதார்த்தம் வேண்டாம்னு சொன்னா, நான் ஒண்ணு சொல்றேன் கேக்குறியா? என்ன பேசாம இந்த ரேச்சல் பொண்ணை பார்த்து எனக்கு இன்னும் உங்க மேல காதல் வரல, இப்போ கல்யாணம் பண்ணா சரியா இருக்காது, பெத்தவங்களுக்காக நம்ம கல்யாணம் பண்ணா நம்ம 2 வாழ்க்கையுமே போயிரும். எனக்காக ஒரு வருஷம் காத்திருக்கீங்களா, இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு அந்த பொண்ணு கிட்ட பேசிரு. அந்த பொண்ணு நினைச்சா கல்யாணத்தை நிப்பாட்ட முடியும். முடியுமா? முடியும் கிங்ஸ்லின், நம்பு. நீ போய் அந்த ரேச்சல் பொண்ணவே பாரு. அந்த பொண்ணு இன்னைக்கு தானே டூர் முடிஞ்சு வந்துட்டு இருக்கு. ஆமா, சாயங்காலம் 5 மணிக்கு நீ ஸ்டேஷன்ல போய் பிக்கப் பண்ணிரு. வர வழியில ஒரு நல்ல இடத்த பார்த்து நிப்பாட்டி எல்லா விஷயத்தையும் சொல்லிரு. எனக்கு கல்யாணம் பண்ண விருப்பம் இல்ல, அம்மா அப்பாக்காக கல்யாணம் பண்ண நினைச்சேன், ஆனா அது சரிப்பட்டு வராதுன்னு எனக்கு தோணுது. என்னால உங்க கூட வாழ முடியாது. ஒருவேளை உங்க மேல எனக்கு காதலோ விருப்பமோ வந்தா அப்போ கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி. நான் இப்பவும் சொல்றேன், உனக்குன்னு ஒரு பொண்ணை பிடிக்கும், அந்த பொண்ணு நிச்சயமா உன்னை தேடி வருவா. அப்போ கல்யாணம் பண்ணிக்க. சொன்னா கேளு. இனியா வாழ்க்கையா? ஆனா எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணது ஒரு துணி கூட விருப்பம் இல்ல. சரி, நீ போய் ஸ்டேஷன்ல போய் அந்த பொண்ணை போய் பாரு போ. சரி. என்னடி உட வந்த பயவலில ஒண்ணு கூட கூப்பிட வரல? சாயங்காலம் 5 மணி தான் ஆகுது, அதான் யாரும் கூப்பிட வந்திருக்க மாட்டாங்க. நம்ம ஆட்டோ பிடிச்சு போயிரமா? சரி, அப்ப ஸ்டேஷன் விட்டு வெளியில போய் ஆட்டோ பிடிப்போமா? சரி வாங்க. அப்புறம் நாளைக்கு ரேச்சலுக்கு ஒரே கொண்டாட்டம் தான். நீ வேற எனக்கு பக்குன்னு இருக்கு. ஏன்டி? என்ன தெரியல, ஒரே பயமா இருக்கு. நீ காலையில வந்துருவல்ல, இன்னைக்கு நைட்டே நான் உங்க வீட்டுக்கு வந்துருவேன். நானும் தான். அப்பா, அப்பதான் எனக்கு கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கும். ஏன் பயமா இருக்கு? சந்தோஷமா தானே இருக்கணும். இல்ல, எனக்கு ஒரு துளி கூட சந்தோஷமே இல்ல. ஏன்? அவங்க என்கிட்ட மன விட்டே பேசல. இப்போ நீனும் உங்க அத்தானும் எப்படிலாம் பேசிக்கிட்டீங்க, எப்படிலாம் விளையாடுறீங்க. நாங்க சின்ன பிள்ளைல இருந்து ஒண்ணா வளர்ந்தவங்க. அது மட்டும் இல்ல, சின்ன பிள்ளைலே அவங்களுக்கு நான் எனக்கு அவங்கன்னு பேசி வச்சுட்டாங்க. அதனால எங்களுக்குள்ள எதுவுமே தெரியல. உனக்கு அசல் இல்ல, அதான் உனக்கு ஒரு மாதிரியா இருக்கு என்னமோ. இருந்தாலும் நான் கட்டிக்க போற பொண்ணு தானே, என்கிட்ட அவங்க முகம் கொடுத்தே பேச மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இருக்காது, போக போக அவங்களே உன்கிட்ட பேசுவாங்க. நாளைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு உனக்கு இப்படி ஒரு குழப்பம்? அதான் எனக்கும் தெரியல, ரொம்ப பயமா இருக்கு. அவங்க முகத்துல கொஞ்சம் கூட ஒரு கல்யாண சந்தோஷத்தை பார்க்க முடியல. இப்போ கவின் என்ன விரும்புறான். நான் கிளாஸ்க்குள்ள போன உடனே அவன் எப்படி என்கிட்ட பேசுறதுக்கு வருவான்? அவன் முகம் 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி எனக்கு கண்டோன்னு அப்படி பிரகாசமா இருக்கும். அப்படிதானே இவங்களுக்கும் இருக்கணும். ஆனா இவங்களுக்கு எந்த ஃபீலுமே முகத்துல வர மாட்டேங்குது. என்ன நெருங்கி வருவாங்கன்னு பார்த்தா ஒதுங்கி போறாங்க. அன்னைக்கு இப்படிதான் எங்க அம்மா அப்பா வர சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி வந்தாங்க. சரி, வீட்டுல அப்ப பார்த்து எங்க அம்மா அப்பா சொல்லிட்டு வெளியில போயிட்டாங்க. சரி, நான் மட்டும் தான் வீட்டுல இருந்தேன். சரி, நான் வீட்டுல இருந்தா எப்படி இருப்பேன்னு உனக்கு தெரியாதே. ஒரு பனின்னு ஒரு டவுசரி போட்டுட்டு உட்காந்துருப்ப. அப்படிதானே உட்காந்துருப்ப. சரி, ஆனா என்ன பார்த்து அவங்க எந்த ரியாக்டுமே பண்ணவே இல்ல. இதே மத்தவங்கன்னா எப்படி பேசிருப்பாங்க? எல்லாரும் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. இங்க பாரு, நானும் முகிலத்தாங்கிட்ட காதை சொல்லதுக்கு முன்னாடி எத்தனையோ வாட்டி நான் வீட்டுல தனியா இருக்கும்போது முகிலத்தா வருவாங்க. உனக்கு தான் தெரியுமா நம்ம வீட்டுல எப்படி இருப்போன்னு. அவங்க என்ன பாப்பாங்க,
சொல்லுவாங்கல்ல. ஆமா, ஏன்னா நீ அப்ப உங்ககிட்ட காதல சொல்லல, அதனால உன்னை அப்படி பார்க்க கூடாதுன்னு அவர் போயிட்டாரு. அதே இப்போ நீ அப்படி இருந்தனா உங்க முகிலத்தை என்ன பண்ணுவாரு? என்ன வேணாலும் பண்ணுவாரு. அப்படின்னா அவர் அப்படி நடந்திருக்கணும்ல. நான் அவர் கட்டிக்க போற பொண்ணு தானே, அவர் மனைவி ஆற போறவ தானே. என்னை யாரோ மாதிரி பார்த்துட்டு போயிட்டாரு தெரியுமா? அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத. நிச்சயமா அவர் உன்னை காதலிப்பாரு. நிச்சயத்தை முடிஞ்சோன்னா பாரு, அவர் உன்னை எப்படி காதலிக்கிறான்னு மட்டும் பாரு. அதான் இசை சொல்றல, நிச்சயத்தை முடிஞ்சோன்னா உன்னை காதலிப்பாரா இருக்கும். காதலிப்பாருல, நிச்சயமா காதலிப்பாரு. அது வரைக்கும் நீ அவர்கிட்ட எதுவுமே பேச வேண்டாம். நிச்சயத்தை முடிஞ்சோன்னா அவரா உன்கிட்ட பேசுறாரான்னு பாரு. அப்ப பாரு, நீ பேசணும்னு நினைச்சாலும் அவர் உன்னை விடவே மாட்டாரு, உன்னை சுத்தி சுத்தி வருவாரு. அப்ப இப்ப பேச வேண்டாமா? நீ ரொம்ப இறங்கி போனா எப்படி பேசுவாரு? நீயும் கண்டுக்காத மாதிரி போ. ஆதி, இசை என்னாச்சு? நீ கட்டிக்க போறாரு வந்திருக்காரு. நீங்க தான் பேச வேண்டாம்னு சொன்னீங்களே, இரு அவர் என்ன சொல்றான்னு பாப்போம். ரேச்சல், உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்கிட்ட தனியா பேசணுமா? பேசுடி. வேண்டாம், உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நம்ம போமா? சரி. ரேச்சல், நான் உன்கிட்ட தனியா பேசணும். இல்லைங்கடி, என்னால பேச முடியாது, நான் போறேன். அவர் உனக்காக தான் பேச வந்திருக்காரு. முடியாது, நாளைக்கு பேசிக்கிறேன். அதே இங்க பாரு ரேச்சல், இந்த கல்யாணத்துல எனக்கு ஒரு துளி கூட விருப்பம் இல்ல. இங்க பாருங்க. இல்ல ரேச்சல், இந்த கல்யாணம் நடந்தா உன் வாழ்க்கை சேர்த்து நாசம்னா போயிடும். இதை உங்க வீட்டுல வந்து சொல்றதா முறை. ஆனா உங்க வீட்டுல வந்து இப்ப பேச முடியாது. எல்லாருமே சேர்ந்து என்ன குழப்பிடுவாங்க. அதான் உன்னை பார்த்து சொல்லலான்னு வந்தேன். இங்க பாரு, எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லாம இருக்கு. ஏதோ என் மனசு ஏற்பட்ட காயம். நான் உன்னை கல்யாணம் பண்ண கூடாதுன்னு இல்ல. ஒருவேளை ஒரு வருஷம் எனக்காக காத்து இருந்தேன்னா, அப்போ உன் மேல எனக்கு காதல் வந்ததுன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். காதல் இல்லாம எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? என்னால உன் முகத்தை கூட பார்க்க முடியல. அப்போ எப்படி நான் உன்னை கல்யாணம் பண்ணி உன்னை சந்தோஷமா பாத்துக்கிட முடியும்? அப்ப எதுக்கு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிங்கன்னு கேட்கலாம். தப்புதான். அம்மா அப்பா சந்தோஷத்துக்காக தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டேன். ஆனா என்னால வாழ முடியாது. பிளீஸ் என்ன மன்னிச்சிரு. நான் யாருக்கிட்டையும் இவ்வளவு கெஞ்சதே இல்லை. நான் தப்பு பண்ணியிருக்கேன். அதனாலதான் சாரி. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டிடுங்கிற நம்பிக்கையில தான் உன்னை பார்த்து பேச வந்தேன். நிப்பாட்டிடுவல்ல? ஐயோ, போச்சுது. ஓ, ஐயோ, அதே அதே. அம்மா, இது ரேச்சல் கட்டிக்க போற மாப்பிள்ளை தானே, அவட்ட எதுக்கு இசை பேசிக்கிட்டு இருக்கா? அப்படின்னா அன்னைக்கு பவித்ரா சொன்னது, அப்போ அன்னைக்கு இசை உதட்டுல முத்தம் கொடுத்தது இவர்தானா? அத்தே, இது ரேச்சல்ட்ட சொல்லியே ஆகணுமே. யார்கிட்ட பேசவே கூடாதுன்னு நினைச்சனா அவங்க கிட்ட எல்லாத்தையும் உளறி இருக்கேன். என்னடி இவன் இப்படி பேசிட்டு போறான்? எனக்கு பயமா இருக்கு. நாளைக்கு நல்லபடியா ரேச்சலுக்கு நிச்சயதார்த்தம் நடந்துரும்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏடி, இவன் பேசிட்டு போறத பார்த்தா ரேச்சல கட்டதுக்கு இவனுக்கு விருப்பமே இல்ல போலுக்கு. என்னடி பண்ண போறான்? ஒருவேளை கல்யாணத்தை நிப்பாட்டிடுவானோ? ரேச்சல் நிலைமை அதை விட மவளே, உன் விஷயம் வெளியில தெரிஞ்சதுன்னா என் விஷயம் என்ன? லூசா இசை நீ. இப்ப இவன் கல்யாணம் வேண்டான்னு சொன்னா ஏன் எதுக்குன்னு கேட்பாங்கல்ல, அதுக்கு என்ன? அப்ப இவன் மனசுல எவ்வளவு இருக்கான்னு சொல்லுவாங்க. அத ரெண்டு பேரும் கண்டுபிடிப்பா. இவனை பத்தின பேக்ரவுண்ட் கண்டுபிடிப்பா. இவன் உனக்கு பண்ணினது, உன் பின்னாடி சுத்தினது, நீ இவன் கிட்ட சண்டை போட்டது, இதெல்லாம் வெளியில வந்ததுன்னா என்னடி பயங்கட்டுற? நான் இவனை விரும்பவே இல்லையே. விரும்பலையா? ஆனா கிளாஸ் ரூம்ல வந்து இவன் தானே உனக்கு அன்னைக்கு நான் பார்த்தேன். என்ன மாதிரி வேற யாராவது பார்த்திருந்தா என்னடி பயங்கட்டுற? யோசிச்சு பாரு. நான் பார்த்த மாதிரி அன்னைக்கு வேற யாராவது பார்த்திருந்தா அவங்க போய் இதான் சந்தர்ப்பம்னு சொல்லி நிச்சயதார்த்த வீட்டுல போட்டு கொடுத்துட்டா. இது எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. இங்க பாரு, நீ தப்பிக்கணும்னா ரேச்சலுக்கும் இவனுக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும். நாளைக்கு ரேச்சலுக்கும் கிங்ஸ்லினுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்தே ஆகணும். ஆனா இவன் இப்படி சொல்லிட்டு போறானே. இல்ல, நாளைக்கு மட்டும் நிச்சயதார்த்தம் நடக்கல, உன்னை பத்தியும் கிங்ஸ்லின் பத்தியும் ஊர் முழுக்க பரவிடும். அவ்வளவுதான். இது எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. பதறாம இரு. இப்ப இவன் உன்கிட்ட பேசுற மாதிரி நீ இவன் கிட்ட பேசு. என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? பாரு, வேற வழி இல்ல. என்ன பேச சொல்ற? வேற ஒண்ணு இல்ல. நாளைக்கு எப்படியா ரேச்சலுக்கும் உங்களுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களை என்ன தப்பா நினைச்சு பேசுவாங்க. உங்க வரைக்கும் போய் என் வரைக்கும் போய் ரேச்சல் வரைக்கும் போயிடும். அதனால தயவுசெய்து இந்த நிச்சயதார்த்தத்தை எப்படியா நடத்துங்கன்னு சொல்லு. அதே மாதிரி நான் மரியாதை இல்லாம உங்களை பேசுறதுக்கு தப்புதான். நீங்க என்கிட்ட நடந்துகிட்டத ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடலாம். ப்ளீஸ், எப்படியாவது உங்களுக்கும் ரேச்சலுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கணும்னு கெஞ்சி கேளு. நான் கெஞ்சி கேட்கணுமா? அப்ப ஊர் முழுக்க ஒண்ணு கிங்ஸை வச்சு தப்பு தப்பா பேசினா பரவாயில்லையா? மவளே, ஒருத்தருக்கு விஷயம் போனா போதும், ஊர் முழுக்க பரவிடும். என்ன
கிங்ஸ்லிய பார்த்து சொல்லிடு. இவர் இப்போ உன்கிட்ட பேசுற மாதிரி ரேச்சல் அம்மா பாட்ட போய் பேசிட்டா ஊர் முழுக்க தெரிஞ்சிடும். கிங்ஸ்லியின் கல்யாணத்தை நிப்பாட்டிட்டா நானு. ரேச்சலுக்கும் கிங்ஸ்லிக்கு நடக்கிற நிச்சயத்தை நின்னு போச்சு. காரணம் கிங்ஸ்லி யாரையா விரும்புறா அப்படி இப்படின்னு பத்த வச்சிருவாங்க. அப்புறம் அந்த பொண்ணு யாரு என்ன நினைச்சுன்னு விசாரிக்கும் போது நீ தான் சிக்குவ. பேசாம நான் சொல்றதை கேளு. கிங்ஸ்லி இப்பதான் போய்கிட்டு இருக்கா. அவனை மறைச்சு பேசு. அவன்கிட்டயா? வேற வழி இல்ல. அவன் பொறுக்கிறான். வேற வழி பேசிதான் ஆகணும். இது வேற ஏதாவது விருத்துல முடிஞ்சிட்டுனா அவன் இப்ப நேரா போய் ரேச்சல் அம்மா பக்கத்துல தான் பேசுவான். வேணாலும் போய் பாரு. நான் உன்கிட்ட முதல்ல சொன்னேன் தெரியுமா, கிங்ஸ்லிக்கு ரேச்சலை பிடிக்கவே இல்லைன்னு. பொண்ணு பார்க்க வந்திருக்கும் போது சரி, அன்னைக்கு வீடு காண வந்தாங்களா அப்பவும் சரி, அவன் ரேச்சல் முகத்தை எடுத்து பார்த்தான். ரேச்சல் தான் பார்த்து வெக்கப்பட்டா. அவன் ஏன் எடுத்து கூட பார்க்கல. அவன் சிந்தனையும் பார்வையும் வேற பக்கம் தான் இருந்தது. வேற பக்கம்னா ஓ பக்கம் தான் இருந்தது. லூஸ் மாதிரி பேசாத. நான் ஏன் எடுத்தே பார்க்கல. அவன் ஒண்ணு அப்பல ஒண்ணு பார்க்கல. சும்மா சொல்லலடி. நிஜமா தான் சொல்றேன். அவன் வேற எங்கேயுமே பார்க்கல. எதையோ பாரி கொடுத்த மாதிரியே தான் உட்கார்ந்து இருந்தான். சரி, இப்ப அத பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. நீ கிங்ஸ்ல பார்த்து எப்படியாவது நிச்சயத்தை நடக்கக்கான ஏற்பாடு பண்ணு. நிச்சயத்தை நடந்து கல்யாணம் நடந்து முடிஞ்சாதான் உனக்கு நிம்மதி. அப்பதான் உனக்கும் மகிழத்தனுக்கும் எந்த பிரச்சனை இல்லாம கல்யாணம் நடக்கும். என் மகிழத்தனுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். மகிழத்தை தாங்கி கிடவே மாட்டாங்கடி. எனக்கு மகிழத்தனை எவ்வளவு உசிர்னு உனக்கு தெரியும்ல. என் உசிரே மகிழத்தாதான். அதுக்கு தாண்டி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னா ரேச்சலுக்கும் கிங்ஸ்லிக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். கல்யாணம் நடக்க முடியும். நல்லபடியா நிச்சயத்தை நடக்கணும். இவன் நிச்சயத்தை நீ பண்ணிடுவான் போலுக்க. சரி போ, இங்க தானே போய்கிட்டு இருக்கான். சீக்கிரம் வழி மறிச்சு எப்படியாவது